ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஆர் சேனல் தமிழ் 360. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு கப் கடலை மாவு வச்சு 5 நிமிஷத்தில் ஸ்வீட் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கோங்க. அதில் கீ நல்லா கட்டியாக இருந்ததுன்னா நல்லா இப்போ ஒரு பெரிய ஸ்பூன் ஃபுல்லாக போட்டுக்கோங்க. இல்லை மெல்ட்டாக இருக்குன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த கீ உருகட்டும், வெயிட் பண்ணுங்கள். உருகுனதுக்கப்புறமா நம்ம ஒரு கப்பு கடலை மாவு சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷான கடலை மாவாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கடலை மாவோடைய வாசனை போகிற வரைக்கும் நல்லா அந்த நெய்யில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமா அதே பேன்லேயே நம்ம எடுத்த கடலை மாவு எடுத்த அதே கப் அளவுலேயே ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. அது கூட 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கரைச்சி விடுங்க. அப்படியே விட்டிங்கன்னா அடியில் பிடிக்கும். அதனால் நல்லா அந்த சர்க்கரை நல்லா கரைய வச்சுருங்க. நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இதில் நெய் சேர்த்துக்கலாம். நான் 5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நெய் இன்னும் வாசனை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இன்னும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கூடவே ரீஃபைண்ட் ஆயில் 30 ml சேர்த்துக்கோங்க. அது எந்த வாசனையும் இல்லாத எண்ணெயாக இருக்கிறதுக்காக தான் ரீஃபைண்ட் ஆயில் நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போது நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் எண்ணெய் நெய் எல்லாம் ஒரு வாட்டி தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறமா தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கணும். நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம மாவு கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம வறுத்து வச்சுருந்த கடலை மாவை இது கூட ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரேடியாக கொட்டிட வேணாம். கொட்டிக்கிட்டே ஒரு கையில் கலரி விட்டுக்கிட்டே இருங்க. அந்த மாதிரி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ளேம் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கட்டிகள் இருந்ததுன்னா நல்லா உடச்சி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா கை விடாமல் இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் நேரம் கூட விடக்கூடாது. மிக்ஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். உங்களுக்கு கொஞ்சம் கட்டியாக இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தண்ணி பற்றலைன்னா பக்கத்தில் சுடு தண்ணி ஒரு அடுப்பில் பக்கத்தில் வச்சுக்கோங்க. மாவுக்கு தண்ணி பற்றாத மாதிரி இருந்துச்சுன்னா சுடு தண்ணி கூட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ இது கூட உங்களுக்கு இன்னும் நெய் பிடிக்கும் அப்படின்னா இந்த டைம் கூட சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பேனில் ஒட்டாமல் வரும்போது கரெக்டாக வந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த டைம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உருண்டு திரண்டு வரணும். நம்ம பேனில் ஒட்டக்கூடாது. இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஏதாவது ஒரு பிளேட் பாக்ஸ் இதெல்லாம் நெய் தடவி எடுத்துக்கோங்க. நான் நெய் தடவி எடுத்திருக்கேன் இந்த பாக்ஸில். இப்போது நான் இதில் ரெடி பண்ணி வச்சதை அது உள்ளே போட்டுடுறேன். இது மாதிரி எல்லாத்தையும் நான் போட்டதுக்கப்புறமா நம்ம ஒரு லெவல் பண்ணிக்கலாம் அதை அந்த பாக்ஸில். இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் நல்லா செட் ஆகும். அதுக்காக ப்ரெஸ் பண்ணிவிட்டு லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க மேலே. இந்த மாதிரி தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம சேர்த்த நெய் ஆயில் எல்லாமே நல்லா மேலே சூட்டுக்கு நல்லா மேலே வரும். பார்க்கும்போதே சூப்பராக இருக்கும். இப்போது நம்ம ஸ்பூனில் பேக் சைடில் கொஞ்சம் கீ தடவிட்டு மேலே லைட்டாக இழுத்த மாதிரி விடலாம். இப்போ இதை அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறமா ஓரளவுக்கு ஆறுனதுக்கப்புறமா ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு 10 நிமிஷம் கழித்து எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது, வந்துருச்சு. இப்போ இதுக்கு மேலே நட்ஸ் பொடி நம்ம தூவிக்கலாம். நான் முந்திரி பாதாம் பிஸ்தா இந்த மாதிரி 3 வகையான பருப்பையும் நான் க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் மேலே தூவி எடுத்துக்கிறேன். இப்போ தூவினதுக்கப்புறமா நம்ம இதுக்கு ஒரு கட் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் பிடிக்குமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க.
நான் ஸ்கொயர் ஷேப்லேயே கட் பண்ணி எடுத்திருக்கேன். அவ்வளோதாங்க. 1 கப் கடலை மாவு வச்சு எவ்வளோ சூப்பராக ஸ்வீட் ரெடி பண்ணிட்டோம் பார்த்தீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதை உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். இந்த ஸ்வீட் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. கடலை மாவில் செஞ்சதுனால ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லைங்க, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது அப்படியே வாயில் வச்சதுமே கரைஞ்சி போயிடுங்க இது. நான் உங்களுக்கு சும்மா நசுக்கி காமிக்கிறேன், அழுத்தி காமிக்கிறேன் பாருங்கள் வாயில் வச்சதா கரைஞ்சி போயிடும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்களும் இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சு அசத்துங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.